வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பு சேனல் தான் இது. இதுல தற்போது நடைபெற்று முடிந்த காப்போத்தா சாதாரணதர பரீட்சையில வரலாறு பாடத்திற்கான பகுதி ஒன்றிற்கான விடைகள் நான் இங்க போட்டிருக்கிறேன். அதற்கு முதல் இந்த பரீட்சைக்காக என்னுடைய வரலாறு பாடம் சம்பந்தமாக நிறைய குறிப்புகள் எல்லாம் பரீட்சை முன்னிட்டு போட்டிருந்தன. அநேகமான மாணவர்கள் அதனை படித்து பயன்பெற்றதை என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த மாணவர்கள் என்னுடைய சேனலுக்கு போதிய ஆதரவு தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலாவது நான் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரம் அவர்கள் இந்த வரலாறு பரீட்சையில மிகச்சிறந்த பெறுபவர்களை பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை எல்லா மாணவர்களையும் வாழ்த்தி கொண்டு, நான் இந்த பகுதி ஒன்று தொடர்பான சில விடைகளை இதுல 40 வினாக்களுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் பரீட்சைகள் எல்லா பரீட்சைகளையும் முடிவடைந்த பின்னர் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நான் இதுல இலங்கப்படம் குறித்தல், உலகப்படம் குறித்தல் தொடர்பான அந்த இலங்கப்படத்துல 12 இடங்களும் இதுல குறித்து காட்டியிருக்கிறேன். அதே போல உலகப்படத்திலையும் இந்த முறை பரீட்சைக்கு வந்த அந்த 6 இடங்களும் குறித்து காட்டியிருக்கிறேன். அதை நீங்கள் ஆறுதலாக பார்த்து கொள்ளலாம். இனி 2026 டிசம்பர் மாதம் பரீட்சைக்கு எழுதுகிற மாணவர்களுக்கு இது பயன்படும் என்ற ரீதியில நான் இந்த வீடியோ இந்த சேனல்ல போட்டிருக்கிறேன். அப்ப அந்த வகையில இந்த 40 வினாக்கள், அதாவது பகுதி ஒன்று விடைகள் இதுல நான் எந்த விளக்கங்களும் சொல்லவில்லை. இரண்டாம் பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியால இந்த 40 வினாக்களுக்கும் விடைகள் மட்டும் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்தது நாங்கள் இலங்கப்படத்தை பார்ப்போம். இலங்கப்படத்துல இந்த முறை பரீட்சைக்கு 12 இடங்கள் தரப்பட்டிருந்தது. அதுல முதலாவது கொழும்பு. கொழும்பு அதாவது களனிகங்கையில வரும். அதாவது களனிகங்கை அந்த இந்த நதியில் என்று பார்க்க வேணும். கொழும்பு களனிகங்கையில வரும். அதே போல அதெல்லாம் குறிக்க வேணும். அதே போல செங்கடகலை, அதாவது மகாபலி கங்கையினுடைய அந்த உற்பத்தியாகிற அந்த இடத்தினுடைய மேல் உயர்வான இடத்துல செங்கடகலாண்டா கண்டி என்னது கண்டிதான் அதனுடைய பழைய பேர் செங்கடகலை என்று சொல்லி அதுல அந்த உயரமான பகுதியில இது குறித்து காட்டப்பட்டுள்ளது. அதே போல காளி என்று சொல்லி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா ஜின் கங்கைக்கும் நில்வள கங்கைக்கும் இடையில, ஜின் கங்கைக்கு பக்கத்துல இந்த காளி என்ற இடம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கட்பிட்டி நகரம், அதாவது புத்தளம் மாவட்டம், இதுல இடத்துல அந்த கட்பிட்டி நகரம் ஒரு முனைவில குறித்து காட்டியிருக்கின்றன. கட்பிட்டி நகரம். அதே போல கல்லோயா நீர்த்தேக்கம், கல்லோயா நதி. கல்லோயா நதி எங்களுக்கு தெரியும். கலா ஓயா வேற, கல்லோயா நதி இது. அப்ப அதுலதான் இந்த நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த இடத்தை நான் போட்டிருக்கேன். சீனநாயக்கா சமுத்திரம் என்று அதெல்லாம் சொல்லலாம். இது கல்லோயா நீர்த்தேக்கம், இந்த நதியில தான் அது குறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது யாழ்ப்பாண நகரம். அதுல நான் அந்த கருப்பால புள்ளி இட்டு காட்டியிருக்கிறேன். யாழ்ப்பாண நகரம் என்றது அந்த இடத்துல வரும். அதே போல தெதிரு ஓயா, அதாவது கலா ஓயாவுக்கு கீழே இதுல தெதிரு ஓயா நதியின் போக்கில இவ்வாறு எழுத வேண்டும். அதாவது தெதிரு ஓயா. அதே போல நுவரவாவி. நுவரவாவி மல்வத்து ஓயாவினுடைய இந்த கிளை ஆற்றில இவ்விடத்துலதான் அந்த சின்ன குளம் மாதிரி ஒன்று இருக்கு. அது வாவி என்றா குளம் தான். அப்ப அதுல நான் அந்த எழுத்து எழுதப்பட்டிருக்கு, சரியா அந்த குளம் தெரியல. நுவரவாவி இந்த இடத்துலதான் வரும். அத மாதிரி மன்னர் நகரம் இதுல குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. மன்னர் நகரம் அந்த புள்ளியால குறித்து காட்டி இருக்கிறேன். அதே போல திருகோணமலை நகரம், அதுவும் இதுல நான் சரியான இடத்துல போட்டிருக்கேன். திருகோணமலை இந்த வளைவுக்கு கிட்ட, அதுல பக்கத்துல கோகண்ண துறைமுகம் இருக்கிறது. திருகோணமலை நகர் பகுதி இது. அதே போல நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் கும்புக்க நோயா, கும்புக்க நோயாவை எடுத்தோம்னு சொன்னால் மாணிக்க கங்கைக்கு பக்கத்துல காணப்படுகின்றது. இங்க கும்புக்கன் ஓயா, அது இந்த நதியின் போக்கிலும் எழுதலாம், இவ்வாறும் எழுதலாம், கும்புக்கன் ஓயா. அதே போல பதவியா வாவி. இந்த பதவியா வாவி இடத்துல இருக்குன்னு சொன்னால், அதாவது மா ஓயாவுக்கு பக்கத்துல தான் காணப்படுகின்றது. அதாவது மா ஓயா, இப்ப நான் இதுல ஒரு இலங்கப்படத்தை பொதுவா போட்டிருக்கிறேன். அதுல இந்த நதி காட்டப்படவில்லை, நான் அதை நீல கோட்டால போட்டிருக்கிறேன். அந்த நதியை கீறி அதுல ஒரு குளம் போட்டிருக்கிறேன். மா ஓயான்றது நதி, அதுலதான் மறைத்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த குளம் பதவிய வாவி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இது இந்த இடத்துல பதவிய வாவி வரும். அப்ப ஆகவே இந்த இலங்கப்படத்துல 12 இடங்கள் இதுல நான் குறித்திருக்கின்றேன். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னா உலகப்படத்தை எடுத்தோம்னு சொன்னால் அதுலேயும் 6 இடங்கள் தரப்பட்டிருக்கிறது. பால்டிக் கடல், அதாவது நான் இது ஏற்கனவே வகுப்பிலே நான் இந்த கடல்கள் செய்திருக்கேன். ஐரோ ஆசிய படம் ஒன்றுல இந்த கடல் போட்டு காட்டியிருந்தேன். நான் அநேகமாக எல்லாரும் செய்திருப்பீங்கள். பால்டிக் கடல் இதுல நீல நிறத்தால நிறந்துகிட்டு இருக்கிறேன். இதுதான் அந்த பால்டிக் கடல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே போல இந்தியாவில இது கள்ளிக்கோட்டை, இந்தியாவுடைய மேற்கு பகுதியில இதுல குறித்து காட்டப்பட்ட இடம் கள்ளிக்கோட்டை. அதே போல மலாக்கா நீரிணை,
அப்ப இதுல நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் மலாயா தீபகற்பம் மேலே இருக்கு, இங்கால கீழே சுமாத்திரா தீவு, ரெண்டுக்கும் இடையில ஒரு டேஷ் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு டொட்ஸ் போட்டு கோடுகளால. அதுதான் அந்த மலாக்கா நீரிணை என்று சொல்லப்படுகிறது. அதே போல கிரோசிமா, இந்த ஜப்பான் நகரத்துல குண்டு போடப்பட்ட நகரங்கள்ல நான் ரெண்டும் சொல்லி தந்த நான், கிரோசிமா நாகசாகி என்று. இப்ப இந்த முறை கிரோசிமா வந்திருக்கிறது. இது நான் வகுப்புல செய்த ஒரு இடம்தான். இப்ப இதுக்கு பக்கத்துல இதுல ஹிரோசிமா என்ற ஒரு இடம் போடப்பட்டிருக்கிறது. அத மாதிரி இது ஒரு பரீட்சை வினாத்தால செய்யுதுன்னா பர்மா. இப்ப பர்மா வந்து, அதாவது இப்ப இது இந்திய படம், இப்படத்துல பர்மா, இதுல ஏதாவது ஒரு இடத்துல குறித்தாலும் நீங்கள் அந்த இடம் பர்மா அல்லது மியன்மார் என்று சொல்லி அந்த இடத்தை சொல்றது. அதே போல இதுல வந்து ஸ்பானியா வந்து, அது வந்து இதுல இது வந்து போர்த்துகல், போர்த்துகலுக்கு இதுல அருகாமையில இந்த விளிம்போடு தான் பெறுது, கோடு கொஞ்சம் மேல போடுது, கொஞ்சம் இந்த கரையிலேயா வரும் ஸ்பானியா. அப்ப இதுலயாகவே இந்த உலகப்படத்துல வந்து இவ்வாறு 6 இடங்கள் தரப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த 6 இடங்களும் அநேகமாக வகுப்புல செய்த ஒரு இடங்கள்லாம் பரீட்சைக்கு வந்திருக்கிறது. அந்த ஸ்பானியான்றது தான் செய்யல நினைக்கிறேன். மற்றபடி அதுல 5 இடங்களும் வகுப்புல செய்தது. அதே போல இலங்கப்படத்திலே நான் 12 இடங்களும் இவ்வளவு இதுல செய்த நாங்கள். அந்த குளங்கள் படங்களும் தந்தபடியால இந்த பாவியல் அதுல இருக்கின்றது குளங்கள். அப்ப இந்த வகையில இதுல வந்து இந்த இலங்கப்படம் சம்பந்தமாக, உலகப்படம் சம்பந்தமாக இவ்வாறான இடங்களை நான் இதுல இன்றைக்கு நான் இன்றைய வகுப்புல குறித்து காட்டியிருக்கிறேன். பகுதி 2க்குரிய விடைகள் நான் இதுல செய்யவில்லை. இது வந்து அடுத்த எழுத இருக்கிற டிசம்பர் மாதம் எழுத இருக்கிற மாணவர்களுக்கு அந்த பகுதி 2 விடைகள் மிக விரைவில் போடப்படும். அத்துடன் இது வந்து ஒரு பரீட்சை எழுதி முடிந்த பிறகு மாணவர்கள் இந்த இடங்களையும் பகுதி 1க்கான விடைகளையும் பார்த்து பயன்பெறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.